மக்களே, வணக்கம் வந்து நமஸ்காரம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னா, கேரளா ரெசிபி தான். சொன்னோடனே கேரளானோடனே புரிஞ்சுட்டுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கடைச்சக்கை பார்த்துருப்பேன், தம் பிரியாணி பார்த்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுருந்தேன்ப்பா. அதில் ஒரு கிரேவி பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இடிச்சக்கை கிரேவி சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு அந்த இடிச்சக்கையை தோல் இது பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு விசில் விட்டு கொஞ்சம் இதில் எண்ணெய் விட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சில்லி பவுடர்லாம் போட போகிறது இல்லைப்பா, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். இதுக்கு வந்து காரமே வந்து இந்த பச்சை மிளகா தான். வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு போட்டுருக்கேன். நல்லா ஒரு கை நிறையா கொத்தமல்லி. இதை நல்லா அரைச்சிடுறோம். நைஸாக அரைச்சிண்டாச்சு. வாங்க நம்ம இப்போ பண்ணலாம். நம்ம பாண்லி வச்சுருந்தாச்சு, எண்ணெய் விட்டுண்டாச்சு, ஷாய் ஜீரா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு 3 வெங்காயம், சின்னதாக மீடியம் சைஸு 3 வெங்காயம் போட்டுருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சக்கையை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க ஜாகிரதையாக. எல்லாம் சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். இப்போ திறந்துட்டு சின்ன ஒரே ஒரு டொமேட்டோ, இதுவும் தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகட்டும். திருப்பி இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு திறந்துட்டு இந்த கொத்தமல்லி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுடலாம். நீங்கள் இந்த அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம், வேணும்னா. நான் தேங்காய் போட்டுக்கல. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுதான்ப்பா பச்சை மிளகா மட்டும்தான் நமக்கு இதில் காரம். ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சக்கையை போட்டுடலாம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வைப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு. ஸோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி வச்சுடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எடுத்து பாருங்கள். இந்த சைடு வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதாகட்டும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக ஈஸியான ஒரு கிரேவி. நம்ம எப்போ பாரு சில்லி பவுடர் அது இது போட்டு மசாலா போடாமல் வெறும் இன்றைக்கி தேங்காய் கீங்காய் ஒன்றும் இல்லாமல் அடிபொலியான சூப்பரான ரெசிபி. இது வந்து ரெடிமேட் சப்பாத்திப்பா. சரி, இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது, சரி நம்ம ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரெடிமேட் சப்பாத்தி. ஸோ கிரேவி ரெடியாக எடுத்து இதை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிளானதுப்பா. வெறும் நம்ம எந்த மசாலாவும் இல்லாமல், சில்லி பவுடர் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பச்சை மிளகா காரத்தோடு தான். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுவோம். ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். போஜனம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.